நல்லவர் நல்லவர் நல்ல நல்லவர் நல்ல மெய்ப்பனே மை துதிக்கிறோம். நல்ல எபினேசரே மை துதிக்கிறோம். நல்ல சமாரியனே மை துதிக்கிறோம். மை உயர்த்துகிறோம். சமாரியன் இயேசு உம்மை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. என்னை கண்டாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. அல்லேலூயா. எத்தனை நல்லவராமே. ஓ சந்தரா பரக பரபலதர பரபலத தெய்வாத்தாரே. சிப்பை தந்தாரே ரட்சிப்பை தந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். இயேசு எத்தனை நல்லவர் 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 நல்லவர். காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. காயம் கட்டினாரே, தோள் மேல் சுமந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. இயேசு நல்லவர். ஆனந்த கீதத்திலே நல்லமாகவே பாய்ந்திடுதே. நாட்டு மணேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே நல்லமாகவே பாய்ந்திடுதே. அந்த நாட்டு மணேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. ஆமே. நன்றி அப்பா. இதெத்தனை நல்லவர். பாவ பாரம் நிறைந்தவனா அனைத்து எங்களை ரட்சித்து இரத்தத்தால் கழுவி இப்படி பிள்ளையாக மாற்றி உன்னதத்திலும் ஓடு உட்கார பண்ணி நீரே நன்றி. பாவபாரம் நிறைந்தவனா நாட்களாய் நான் அடைந்தேன். சிலுவையிலே இதன் பாரங்கள் சுமந்தனரே. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. இந்த நாட்டு மணேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே. இந்த நாட்டு மணேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவே. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் எங்களோடு இருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடு இருப்பேன் என்றவன் வாக்கு மாறிடா தேவனையே வாய்த்தவரே. ஆனந்த கீதத்திலே லமாகவே பாய்ந்திடுதே. நாத்து மணேசரையே வாழ்த்தியே பாடிடுவே.
parika bara bara dara bara 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 bara. Ura bara bara kabara bara dara bara shi bara 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 kabari bara dara. Hallelujah. Nantiya pari bara bara dara bara shi bara bara kabara bara 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 bara. Hallelujah. Stotram 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 stotram. Stotram solli paadi Yesuvai neramum tudipe. Hallelujah geetam paadi Yesuvai endrendum aarparipe. Hallelujah. Hallelujah. Nantiya pare bara 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 kabara bara dara bara bara bara. Uraka bata rasha taraka manalla avila naraj nalla. Uraka bara pala bari bara dara bara shi bara bara dara bara bara dara ba. Hallelujah. Yesu nallava. Yesu nallava. Yesu vallava என்றென்றும் மாறாதவர். என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர். இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர். இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் தருபவர். அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் மன்னிப்பார். அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர். கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. நன்றியப்பா. இயேசு நல்லவர். ரபரக பரபலப நல்லாவில நிறைஞ்சு இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். நம் தேவன் நல்லவர். அவர் நல்லவர். அவர் நல்லவர். அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு எத்தனை நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவரையா. 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 பாவ சொல்லுங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக செய்யாதவர். எனவே அவர் ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நம்முடைய பாவத்திற்கான நாம் செய்து கொண்டு இருக்கிற செய்ய போற ஒவ்வொரு பாவத்திற்கான அடிகளையும் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில வாங்கி இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இன்னும் சத்தமாய் ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. இயேசு ரொம்ப நல்லவர். ரொம்ப ரொம்ப நல்லவரப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரையா. ரே பரா கபரா பரா பரா தரா பரா ஷி பரா பரா பா.
le baraka bara bara dara bara dara bara shi bara 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 baraka bari bala dara bara. Oh, Yesu நல்லவர், இயேசு எத்தனை நல்லவர். உரா தராஷே bara 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 dara baraka bara bara. Oh, நம்பினோரை கைவிடுவதில்லை, விடுவதில்லை. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் வெறுப்பதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, பார்த்தோரை மறப்பதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தில் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நன்றிய பரபர பரக பரபர பர தர பர ஷபர பர 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 தர பரப. ஓர பரக பரபர தர பரி பரகுர பர ஷபர கப்ர பரபல பரித. மகிமை மகிமை மகிமை. ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆனந்த தைல அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஓ ரேபா ராகாபா, ஜீவ நதியினால் நிரப்புங்க. ஜீவநதி பாயட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஜீவநதி பாயட்டும். எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டும், தரித்திரங்கள் வெளியேறட்டும், மனரங்கள் அழியட்டும் அழியட்டும். ரீபா ராகாபரா பலபரபரம். ஹல்லேலூயா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியின் வல்லமையினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வல்லமையினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே இந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, மழை ஊற்றப்படுவதாக. ரபா ரகபா ரபலா பரி பலா ரபா ரகபலா. ஆவியானுடைய மழை மழையாக பொழியணுமே. என்னை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே என் உயிரே. பர 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 கபர பல பர பல தர பர கபர பல. ஆனந்த தைல அபிஷேகம். ரபர பர கப. கேளுங்க கேளுங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஓ, இந்த லெவல் போதாதுப்பா. முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, கழுத்தளவல்ல, நீச்சலால் அபிஷேகம். ஓ, ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ரீமா ராக்காம்பா. ஃபயர் 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 அனாயிட்டிங். ஃபயர் ஃபயர் ஃபயர். எல்லா கிரியைகள் எரியட்டும், எரிச்சல் ஆவியில எரியட்டும் எரியட்டும். ரபா ராகாபா ராகாபா லபா ரீபரா போ ராஷாதா ராகாபா. ஓ, மழையாக பொழியணுமே. முழுதும் நனைக்கணுமே. நன்பே என் உயிரே, நன்பே என் உயிரே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அழகிடப்பா. வல்லமை வல்லமை ஊற்றுங்கப்பா. நாள்ல ஊற்றின மகிமை. ரபா ராகாபா ரபா லபா ரிபலா ரபா ராஷாதா ராகாபா ரபலா. Hallelujah. Ora bara dara bara shabara kabara bala duda da 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 da. Hallelujah.
ஹalleluya நன்றி நன்றிய பரபரக பரபல பரி பலதுர பரக பரி பல பரக பரி பல பரபரதர ஓ பெந்தேகோஸ்தேனாலில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே முற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே முற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே ரபரக பரபரபரபரபரபரபரபர உரபரக பர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  உரபரக பரபரபரபரபரபர ஊற்ற வேண்டுமே வாக்குத்தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே வாக்குத்தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாலம் கொண்டு நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே ஷபரபர கபரபரபரதரபர தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலி எல்லாரும் தீரவே அக்கினியை ஊற்றிடுமே அந்தகார சங்கிலி எல்லாரும் தீரவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கடக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட ரபர கபர பரபரதரபர சிவரபரதரப புர பிரபரதர சிவர கபரதரம் நன்றியப்பா ஹalleluya ரிபலதர சிவரதர ரிபலதர சிவர கபரபன Thank you, Jesus. Ribraka Farabaradarabarama. நன்றியப்பா அப்போஸ்தல நாட்களில் ஊற்றினது போல ஆமென் உங்க வல்லமையை ஊற்றுங்க டாடி ரிப்ராகா ஃபரபரதரபர ஷிபரபரபரபரபர ஒவ்வொருவரையும் நிரப்புங்க 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 புதிய அபிஷேகத்தினால் புதிய கிருபையினால் நிரப்புங்க புதிய வல்லமையினால் நிரப்புங்க ரிபராகா பரபரதரபர ஷிபரகபரபரதரபரதரப உரா ஃபரபரகா பரிபரதரபரகா பரபரதரபரி பெதரன நன்றியப்பா ஹalleluya உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya ஹalleluya சொல்லுமா ஹalleluya ஹalleluya நன்றியப்பா ஹalleluya ஹalleluya ரிபலபரதர ஷபரபரகபரபலதரபர ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க
ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நன்மையினால் நிரப்புங்க. தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் பாயட்டும், 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 பாயட்டும் அப்பா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் விழட்டும், ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும், இறங்கட்டும் இப்போதே, இப்பொழுதே. தேவ பிரசன்னம் ரே பிராகா பிரபரபல தரபராஷி பராகா பரபல தரபராகா பரிபலபா. எல்லா கட்டுகள் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள்லாம் எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ரிபா ராகாபா ராபலபா ரிபலத ராபா ராகாபா. எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய வாரத்தில் உங்க பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, உங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளில், இந்த வாரத்திலும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. வர வேண்டிய எல்லா நன்மைகளும் திரளாய் வந்து சேரட்டும், திரளாய் வந்து சேரட்டும். கரங்கள்ல வந்து சேரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் இயேசு நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். ஆதியாகமம் 26 ரிபராகா பரஃபலதன் 16. நன்றியப்பா. ரிபராகா பரஃபலல்ல அந்நிய பாஷையில் ஆவியில நிறைஞ்சு அப்படியே நம்ம வார்த்தை 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னது? அவர் நம்மை காண்கிறவர். ஹல்லேலூயா. என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். ஆமென். அவர் கண் இருந்தும் காணாதவர் அல்ல, விக்கிரகம் அல்ல. ஹல்லேலூயா. காது இருந்தும் கேளாதவர் அல்ல. அவர் பார்க்கிற தேவன். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன். 400 வருஷம், 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமென், எகிப்துல அவங்கள் கூக்குரலை அவர் கேட்டார். ஹல்லேலூயா. அவர்களுடைய வேதனை அவர் கண்டார். உங்கள் பாடுகளை அவர் பார்க்கிறார். உங்களை காண்கிற தேவன். ஆமென். நீங்க நினைக்கல, என் கஷ்டத்தை யாருமே பார்க்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்ரோயி. ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். அவர் நம்முடைய துக்கத்தை காண்கிறார், வேதனையை காண்கிறார், நம்முடைய கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க நல்லது செய்தாலும் அதை பார்த்துட்டே இருக்கிறார். எவ்விடத்திலும் இருந்து கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் உற்று நோக்குகிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் இன்னைக்கு நம்ம மேலதான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு அவர் நம்மளை என்ன பண்றாராம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்க வேதனையை பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க நடக்கும் போது அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்க படுத்திருந்தாலும் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. வேதம் சொல்லுகிறது, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும், அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் அவர் உங்களை காண்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களை காண்கிறது. அன்னைக்கு அந்த ஆகார், வேதம் சொல்கிற ஒரு அடிமை பெண், எகிப்தில இருந்து அடிமையாக வந்தவள். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. எனவே அவனுடைய 86வது வயதிலே
சாராள் இவள் மூலமாய் குழந்தை உண்டாகட்டும்னு சொல்லி அவளை அவனுக்கு கொடுத்தான். அவன் மூலமா அவ கர்ப்பவதி ஆயிட்டா, குழந்தை உண்டாயிட்டான். ஆனா அவளுக்குள்ள ஒரு பெருமை வந்துட்டு, நான் உடனே எனக்கு குழந்தை கிடைச்சிட்டு அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளுடைய நாச்சியார் சாராளை பார்த்து என்ன செய்யறார்? பரியாசம் பண்றான், நகைக்கிறான், அற்பமா நினைக்கிறான். உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டு, நான் பாவம் ஒரு அடிமையா இருந்தவளை பாவம்னு கொடுத்தேன், ஆனா அவ ஏன் மேலேயே என்னையே கேவலமா நினைக்கிறான்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட முறையிடுறான். இப்படி நீ தந்த அந்த அடிமையான அந்த அடிமை பெண் என்ன கேவலமா நினைக்கிறான்னு சொன்னோன்னே அவர் சொல்ற, அவள் உன் கைகள்ல இருக்கிறா, உன் கை கீழே இருக்கிறா, நீ நலமானதை செய் அப்படின்ட்டா. உடனே அவ வரட்டி விட்டா. நேரையா அவ வனாந்திரத்துல போய் அலைஞ்சு திரியிறான். அவன் கணவன் அவனுக்கு கொடுத்து எல்லாம் காலியாயிட்டு, ஒன்னும் இல்லை. அந்த நேரத்துல அவளுடைய வேதனையை காண்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சா. எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஒரு அடிமையா வந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய தேவன் கொடுத்தார். ஒருவேளை என்னுடைய சிறு தவறுனால நினைச்சிருக்கலாம், என்னுடைய சின்ன பெருமையினால. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அந்த நேரத்தில் அவள் தன் தாழ்மையை உணர்ந்திருக்கலாம், பெருமையை பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அவர் வர்றார். அவர் சொல்றார், அந்த இடத்துலதான் வந்து சொல்றாரு, நான் உன்னை கண்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை காண்கிற தேவன். ஆமென். அவர் நம்முடைய சிறுமையை கண்ணோக்குகிற தேவன். அவர் நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன். தாவீது சொல்றான், இந்த சிறுமையை பார்த்து கர்த்தர் என் வாழ்க்கையில நன்மையை சரி கட்டுவார். ஆமென். அந்த நேரத்துல அவளுடைய அந்த சிறுமையை கண்ணோக்கின தேவன் அவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், உனக்கு ஒரு ஆண் குழந்தையை நான் தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நன்மையை சரி கட்டினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில சிறுமைகளை நீங்கள் கடந்து வரலாம். சிறுமையான அனுபவங்களை கடந்து வரலாம். ஒரு வனாந்திரம் போன்ற ஒரு அனுபவத்தை கடந்து வரலாம். ஒரு ஆறுகள் போன்ற ஒரு தண்ணீரை போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வரலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் சிறுமையை நான் கண்ணோக்குகிறேன். ஹல்லேலூயா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நன்மையை சரி கட்டுவார். உங்க வாழ்க்கையில நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. வரப்போற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாட்களா இருக்க போது. அவர் உங்களை பார்க்கிறாரு, உங்க பிசினஸ பார்க்கிறாரு, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு அவர் பார்க்கிறாரு, உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருக்குன்னு அவர் பார்க்கிறாரு, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கிறாரு, உங்களுக்கு விரோதமா யார் யார் என்ன பண்றான்னு அவர் பார்த்துட்டே இருக்கார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தம், உலகம் முடிகிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உலகம் தான் முடியும், நீ முடிஞ்சு போக மாட்டேன். ஹல்லேலூயா. உனக்கு முடிவே கிடையாது. எப்படி எனக்கு முடிவே இல்லையா, அதே போல உனக்கும் முடிவு இல்லை. உலகம் முடிஞ்சிரும். உலகம் முடிஞ்சு புதிய வாழ்க்கை வந்துரும், புதிய பூமி வந்துரும். ஆனா நீ முடிஞ்சு போக மாட்டேன். ஹல்லேலூயா. நீ என்ன போல எப்போ இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். நான் உன்னை காண்கிறேன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தெய்வம், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே என் கண்களை திறந்தருளும். வேதத்துல உள்ள ரகசியங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும்னு சொல்லி தாவீது சொல்றான். ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். ஆகாரின் வாழ்க்கையில அவளுடைய வேதனை கண்ட தேவன். அவள் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற நிலைமையில நீங்க இருக்க மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். வானத்தின் நட்சத்திரத்தை போல உங்க பெருக பண்ணுவார். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவார். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவார். உங்களிலிருந்து ஜாதிகள் உதிக்கும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் தோன்றுவார்கள். உங்கள் சந்ததியில ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆமென். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆமென். எனவே பாடுகள் மத்தியில
புலம்பாதீங்க. என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறாங்க. நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. அவர் நம் கூக்குரலை கேட்கிறார், நம் கண்ணீரை காண்கிறார். பார்த்துட்டு போறதுக்கு அவர் மனுஷன் கிடையாது. மனுஷன் ஒரு ரோட்ல ஒரு சண்டை நடக்கு, ஒரு பிரச்சனை நடக்குன்னா பார்த்துட்டு ஓடிரும். ஆனா ஆண்டவர் பார்க்கிறது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். ஆமென், ஆமென். அடுத்து வாசிக்கலாம். ரீபாலா தராஷா தராகா பரிபாலா தரா. சங்கீதம் 33 வாசிக்கலாம். ரீமாலா தராஷே ரரரியந்தே. சங்கீதம் 33:14 வசனங்கள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் மாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். கண்ணோக்கமாயிருக்கிறார். ஒரு பரலோகத்திலிருந்து மக்களை என்ன பண்றாராம்? காண்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க போகும்போதும் அவர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நம்ம இரவுல நம்ம தூங்கும் போதும் அவர் தூங்குறது கிடையாது. அவர் பார்த்துட்டே இருக்கிறார். தூங்கும் போதும் பார்க்கிறார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். சொல்லுமா, இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். உதவி வரும் அன்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமென். அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம எதை பார்க்கணும்? அவரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரருடைய கண்கள், வேலைக்காரியுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்குவது போல எங்கள் கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆமே. நம்ம நோக்கி பார்க்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது அவருடைய சமூகம். அவர் தான், அவருடைய பிரசன்னம். அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை. ஓ ஆமே. நம்பினோர் அவர் மறக்கிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவர். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவர் நம்ம பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் உயர்ந்தவரா இருக்கிறார். அவர் பெரிய தேவன். அவருக்கு வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் அவ்வளவு பெரிய தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. ஒரு வார்த்தையில உலகங்களையே உண்டாக்கிட்டார். அவ்வளவு பெரிய தேவன். ஆனா மனுஷனை நோக்கி, தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறாராம். பெருமை உள்ளவனுக்கு வாசிக்கலாம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமை ஆனவனை தூரத்திலிருந்து அறிகிறார். தூரத்திலிருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிற தேவன். எனவேதான் மரியாள் சொல்ற, அவர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபைகளை கொடுக்கிறார். தாழ்மையுள்ள, நான் ஒண்ணுமே இல்லப்பா, என் நீதி ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் உங்க கிருபைன்னு சொல்றவங்கள அவர் நோக்கி பார்க்கிறார். ஏன் நீதி, என் சுயநீதி, நான் இதை செஞ்சேன், இந்த வாரம்லாம் இதை செஞ்சேன் அப்படின்ட்டு வந்து நிக்கிறவன அவர் தூரத்துல இருந்து அறிகிறார். ஹல்லேலூயா. கிட்டே வரமாட்டாராம், ஆனா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் தாழ்மை ரொம்ப முக்கியம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. சொல்லுமா, தாழ்மையுள்ளவனிடம்
தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தன் பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. கேளுங்கப்பா, தாழ்மையுடன் வாழ கிருபை தாங்கப்பா. நாங்க எப்போதும் தாழ்மையா இருக்கணும், பெருமை வந்துடவே கூடாது. அன்னைக்கு லூசிபரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு எவ்வளோ மேன்மையா வச்சிருந்தார், எவ்வளவு மகிமையான ஒரு இடத்துல அவன் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள அந்த பெருமை வந்த உடனே அந்த ஸ்தானத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த பெருமை வந்துடவே கூடாது. எப்பவுமே சிலுவைதான். ஆமென். அதை தான் மேன்மை பாராட்டணும். எனவே தான் பவுல் சொல்றார், சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்று குறித்தும் நான் பெருமை பாராட்டவே மாட்டேன். ஏன்னா அவர் தான் சிலுவையில ரத்த சிந்தனால் தான் நான் இன்னைக்கு பிழைத்து இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், நல்லவனா இருக்கிறேன். நான் நல்லவன் அல்ல, அவருடைய ரத்தம் என்ன நல்லவனாக்கிட்டேன். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை, அவருடைய கிருபை. இன்னைக்கு நிறைய தானங்கள் செய்றீங்க, நல்லது. ஆனா அவருடைய ரத்தம் தான் உங்களை இப்படி மாத்தி இருக்கு. அல்லேலூயா. நான் அதை செஞ்சு எதை செய்யறேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அவரே எல்லாம். சொல்லுங்க, அவரே. இயேசுதான் எல்லாம். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். நீங்க தாழ்மையா இருக்கும்போது உங்களை அவர் நோக்கி பார்த்துட்டே இருப்பார். அவர் கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கும். அக்கினி ஜுவாலை போன்ற அந்த கண்கள், ஆமென், அது உங்களை பார்த்துட்டே இருக்கும். அந்த கண்கள்ல இருந்து அவருடைய வல்லமை உங்களை நிரப்பிட்டே இருக்கும். அவருடைய கண்கள்ல இருந்து வர்ற அந்த அக்கினி ஜுவாலை உங்கள் சத்துருக்களை அது எரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எதிராக எவன் மந்திரம் பண்ணாலும் செய்வன வச்சாலும் அவர் எரிச்சிருவார். ஹல்லேலூயா. அந்த ரங்கத்துல போய், சுடுகாட்டுல போய் ஏதோ ஒரு மூளைய முக்கில இருந்து உங்களுக்கு விரோதமா சூனியம் வச்சாலும் கர்த்தருடைய கண்கள் அங்கேயும் பார்த்துட்டு தான் இருக்கு. அங்க போய் அழிச்சு போட்டுருவார் அவனை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் எழும்ப முடியாது. எவனும் எந்த இடத்துல ரகசியம் பேசிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு மோசேக்கு விரோதமாக மிரியாம் ஆரோன்லாம் சேர்ந்து ரகசியமா ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அத கர்த்தர் பார்த்துட்டார். ஏன் பிள்ளைங்களுக்கு விரோதமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு குஷ்டரோகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். எந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு எதிராக பேசலாம், உங்களுக்கு எதிராக அவதூறுகளை பேசலாம், உங்களுக்கு விரோதமா உங்களுடைய நன்மைகளை கெடுக்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் பதில் கொடுப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம். 1:16-7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் எதை பார்க்கறான்? முகத்தை பார்க்கறான். ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது அவங்க முகத்தை நம்ம பார்ப்போம், ஆனா அவங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எப்படிப்பட்ட இருதயம் என்று கர்த்தர் பார்க்கிறார். அன்னைக்கு சாமுவேல் என்ன பார்த்தான்? அவன் சரீர வளர்ச்சியை வச்சு இவன் நல்லா ஹைட்டா இருக்கிறான், இவன் ராஜாக்கு தகுதி அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவனதான் நான் நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. பெருமை உள்ளவனை நான் அப்படி இருக்கிறேன், நான் அத்தனை ஹைட் இருக்கிறேன், நான் இவ்வளவு எக்ஸசைஸ் செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், பெருமை பண்றவனெல்லாம் ஆண்டவர் தூரத்துல இருந்து அறிகிறார். அல்லேலூயா. ஆனா தாழ்மை உள்ளவன், நான் ஒன்றுமே இல்லப்பா, உம்முடைய கிருபை. அல்லேலூயா. உங்க கிருபைன்னு சொல்லி தாவீது ஆண்டோட இருதயத்தை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில இருக்கும். தாவீது வாயில ஆண்டோடைய துதி இருந்துகிட்டே இருக்கு. எனவே தாவீது அவர் நோக்கி பார்க்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். இந்த பையன், சின்ன பையன், என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறான், என்ன துதிச்சுட்டே இருக்கிறான், எல்லா இடத்துல என்ன மகிமைப்படுத்துறான், என்ன உயர்த்துறான், அவனை தாழ்த்துறான், அவனை பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு நாள் வந்தது,
அவனை ராஜாவா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அவரை துதிச்சுட்டே இருக்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்துறத அவர் பார்த்துட்டே இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த சாமுவேல் சொன்ன ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனா தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் யாரை தெரிந்து கொள்றாரு? அற்பமா எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் அற்பமா நீங்க நினைக்கலாம், உங்களை நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அன்னைக்கு தன் தகப்பனால் கூட ஒதுக்கப்பட்டவன், எல்லாரையும் விருந்து கலைச்ச அவன் தகப்பன். ஆனா தாவீதை அழைக்கல. தகப்பனால தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், அவனை கொண்டுதான் கர்த்தர் ரெண்டு தேசத்தை ஆண்டார். அல்லேலூயா. முழு இஸ்ரவேல், யூதா மற்றும் இஸ்ரவேல் அனைத்துக்கும் ஒரு மனுஷனை ராஜாவா வச்சிருந்தார். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தகுதியை பார்க்கிறான். இவன் என்ன படிச்சிருக்கிறான், இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அததான் பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறது இல்ல. ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. குப்பையில இருக்கிற உங்களை கர்த்தர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுவார். அவருடைய முகம், கண்கள் பார்த்துட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அவர் பார்வை எவ்வளோ இனிமையானது. ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றது, செவிகள் மன்றாட்டை கேட்கிறது. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கிறது. நன்றி அப்பா. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வீர். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. நன்றி. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஆமே. நாங்கள் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க. நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எங்களை ஒரு நாள் எங்க அப்பா வெட்கப்பட விட மாட்டாங்க. சத்துருக்களுக்கு முன்பாக கூனி குறுக விட மாட்டாங்க. ஒருவேளை சூழ்நிலை இப்போ அப்படி தோணலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். உங்கள் நிந்தை மாறும். உங்கள் அவமானங்கள் மாறும். உங்கள் வேதனை மாறும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் இரட்டத்தனையான நன்மையை கொடுப்பார். உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்க. நல்லவனையும் பார்க்கிறாரு, தீயவனையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நல்லோர் மேலும் பொல்லாதவர்கள் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறார். அவங்களுக்கு வெயில கொடுக்கிறார், தானியங்களை கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, பூமியில எவ்வளவு கெட்டவன் இருக்கிறான். மழை ஆண்டவர் கொடுக்கல, தடுத்துட்டார்னு என்ன ஆகும்? எல்லாருக்கும் கொடுக்கிறார், வெயில கொடுக்கிறார். நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறார், அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை. அவர் நல்லவர். ஆமென். எல்லாரையும் பார்க்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை கூட பார்க்கிறார். ரோட்ல ஒரு மிருக ஜீவன் பசியோடு இருந்தா கூட அதை நோக்கி பார்க்கிறார். ஏற்ற நேரத்துல பதில் கொடுக்கிறார். திமிங்கலத்துக்கு உணவு கொடுக்கிறாராம். திமிங்கலம் எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க. 30 யானை சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு திமிங்கலம். அதோடைய வயிறு அப்பனா எவ்வளவு பெருசு இருக்கும் பாருங்க. மனுஷனுக்கு ஒரு ஜான் வயிறுக்கு நம்ம சொல்றோம், கவலைப்படுறோம். ஆனா அதுக்கெல்லாம் மீட்டர்
கணக்குல இருக்கும், பல மீட்டர் தூரத்துக்கு வயிறு மட்டும் இருக்கும். அதுக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. அதுடைய பசிய கூட அவர் பார்க்கிறார். உங்களை போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அவர் நடத்துவார். சொல்லுங்க, அவர் என்னை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் பிள்ளைகளை பார்க்கிறார். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளைங்க அங்க போயிருக்காங்க, இங்க போயிருக்காங்க, என்ன ஆகுமோ? ஒன்னாகாது, நல்லதுதான் நடக்கும். அவர் பார்த்துட்டே இருக்கார். உங்க கண்ணால பார்க்க முடியல, அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பார்த்துட்டே இருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. தீமை செய்கின்றவருடைய பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான பார்த்துட்டே இருக்கு. நம்மள யார் ரத்தத்தால நீதிமான்? ஹல்லேலூயா. நம்முடைய சுயநீதினால அல்ல, அவருடைய ரத்தத்தினால் நீதிமான். நம்மளை ஆண்டவருடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. அவருடைய செவிகள் நம்முடைய மன்றாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க ஆண்டவர் சமூகத்துல, ஏசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றீங்க. நீங்க வீட்டுல சும்மா பேசிக்கிட்டே இருப்பீங்க, அவர்கிட்ட கூட கேட்கல. உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பேசலாம், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட பேசலாம், இதெல்லாம் எனக்கு விரும்புறேன் அப்படின்னு சொல்லலாம். அதை கூட அவர் கேட்டுட்டே இருக்கிறார். உங்க மன விருப்பங்களை நீங்க மைண்ட்ல விரும்பலாம், அதை கூட பாக்குறார். ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றுவார். ஆனா உங்களுக்கு தீமை செய்யறவன, அந்த வசனம் கடைசி, தீமை செய்கின்ற பெயரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண முகம் அவங்களுக்கு விரோதமா இருக்குது. பிசாசு பிடிச்ச மக்கள், உங்களுக்கு விரோதமா செய்யறவனுக்கு விரோதமா கர்த்தருடைய முகம் இருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய முகம் உங்க மேல அன்பா இருக்கு. உங்களை பார்த்துட்டே இருக்கிறார், கருணையோடு என் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறார். ஆனா உங்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சா, அப்பாவுடைய முகம் அவங்களுக்கு மேல எப்படி இருக்கான்? விரோதமா இருக்குதான், கோபமா இருக்கு. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு அவர் எப்போது எப்படி இருக்கிறாரா? பிள்ளைங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய காது கேட்டுக்கிட்டே இருக்கு, அவருடைய கண் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். 62:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கட்ட சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. என் வசனத்திற்கு, வார்த்தைக்கு நடுங்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை அவர் நோக்கி பார்க்கிறதையோனா இருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைக்கு நடுங்க கூடாது. டாக்டர் சொல்லிட்டா பயப்படக்கூடாது. வார்த்தைக்கு தான் நடுங்கணும். வார்த்தை இதை சொல்லுது, இதுதான் நடக்கும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு நடுங்கணும். வார்த்தை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு, இந்த காரியத்தை நீ செய்யாத, இதை செய்யின்னு சொல்லி இருக்கு, இதை தான் நான் செய்வேன், அதுக்கு நீங்க நடங்கணும். ஆனா மனுஷனுக்கு நடுங்கவே கூடாது, பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் தான் அதை செஞ்சுட்டு, எல்லாவற்றையும் செஞ்சது யாரு? ஆண்டவருடைய கரம். ஆமென். ஆண்டவருடைய கரம் நம்மேல் நன்மையா இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? வார்த்தைக்கு நடுங்கணும். ஹல்லேலூயா. வார்த்தை அசால்ட்டா இருக்க கூடாது. ஐயோ இன்னைக்கு வார்த்தை வாசிக்கலங்கிற அந்த நடுக்கம் நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கணும், வாசிக்கணும். வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதன்படி நம்ம செய்கிறவரா இருக்கணும். ஆமென். வார்த்தைக்கு நடுங்கணும். ஒவ்வொரு நாளும் வார்த்தை இதை சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிட்டா அது என் வாழ்க்கையில நடக்கும். வார்த்தை எனக்கு இதை சொல்லுது, வார்த்தை என் வாழ்க்கையில இப்படி நடக்க சொல்லி இருக்கிறாரு. என் அப்பா இப்படி நீ நடக்கணும், இந்த தவறான காரியத்துல நீ நடக்க கூடாது, இந்த நல்ல காரியத்தை நீ செய்யணும், இப்படிலாம் நீ வாழணும், அதுக்கு நம்ம நடுங்கணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கை கொள்ற பிள்ளைங்களை, வார்த்தைக்கு நடுங்குற பிள்ளைங்களை கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறார். கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ரீமாலாதாராஷேதன். ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கிறது, செவிகள் மன்றாட்டை கேட்கிறது. நன்றி அப்பா. லூக்கா
19:5 4:5 அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்க முடிய ஒரு காட்டத்தை மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்க. அல்லேலூயா. சகேயு ஆண்டவரை பார்க்கணும்னு விரும்புறான். விரும்பி ஒரு காட்டத்து மரம் மேல இருக்கிறான். அவனை நோக்கி மேல தலையை உயர்த்தி பார்க்கிறார். அவனை கண்டு காண்கிற தேவன் அவனை நோக்கி பார்க்கிறார். பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு உலகம் அவனை என்ன சொல்லுச்சு? வரி வசூலிக்கிறவன், இவன் ஒரு பாவி, இவன் சபிக்கப்பட்டவன், இப்படி சொல்லுச்சு. ஆனா ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். உலகம் பார்க்கிற மாதிரி அவர் பார்க்கிற தேவன் அல்ல. அவர் இருதயத்தை பார்க்கிறார். அன்னைக்கு சகையோட இருதயம் ஆண்டவர் மேல பச்சமா இருந்தது அவருக்கு தெரியும். அவன் மனம் திரும்பிட்டான். என்ன பார்க்க விரும்புறான், எனக்காக வாழ விரும்புறான், அவன் மனம் திரும்ப விரும்புறான்னு ஆண்டவர் அவன் இருதயத்தை பார்த்துட்டார். உடனே அவனை நோக்கி பார்க்கிறார். பார்த்தது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்கணும். அந்த ஒரு பார்வையில, அந்த ஒரே ஒரு பார்வை சகையருடைய முழு வாழ்க்கையை மாற்றிட்டு, அத்தனை வருஷம் அவன் செய்த அந்த பாவ தொழிலை விட்டு மனம் திரும்பினான். அன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொல்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரன். ஹல்லேலூயா. அதுவரை உலக மனுஷன் துன்மார்க்கன் என்று பேர் வாங்கினவன் அன்னைக்கு நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை. ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு மறைவானது. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்துல எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினை திரும்ப கொடுக்கிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அல்லேலூயா. தேடும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஒரு பார்வை சகையுடைய வாழ்க்கையை தலைகீழா டோட்டலா மாத்திட்டு, இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தார்னா போதும், உங்க வியாதி ஒண்ணு இல்லாம போயிரும், உங்க கடன் பிரச்சனை ஒண்ணு இல்லாம போயிரும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், அன்னைக்கு சகையுடைய இருந்த வாஞ்சை, நான் அப்பாவை பார்க்கணும், ஏசப்பா அவரை எப்படியாவது நான் பார்க்கணும், அந்த வாஞ்சை நமக்குள்ள வரணும். நமக்கு அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து அவரை பார்க்கணும், அவருடைய முகத்தை பார்க்கணும். அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். தாவீது சொல்றான், ஆண்டவருடைய ஆலயத்துல போய் அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். நான் நேரம் கிடைக்கும் போது டிவியை பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் தூர போட்டுருங்க. எடுத்து குப்பைய தூர போட்டுருங்க. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்றேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் நேசரை பார்க்கணும். அல்லேலூயா. அவரை பார்க்கணும். அன்னைக்கு சகையு ஒரு மரத்து மேல ஏறிட்டான், குட்டையா இருக்கிறான். எனவே அவனால பார்க்க முடியாது கூட்டத்துல. உடனே எப்படியாவது பார்த்து ஆகணும், அவருடைய முகத்தை பார்க்கணும், அந்த அழகான முகத்தை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்துல என் வாழ்க்கை மாறணும்னு சொல்லி அவன் நோக்கி பார்த்தான். அவர் பார்த்தார், அவன் வாழ்க்கை மாறிட்டு. மத்தேயு ஆண்டவர் ஒரு வார்த்தை பார்த்தார், அவன் உடனே அந்த தொழில, பாவ தொழில இருந்து விட்டுட்டு சீசனா மாறிட்டான். 12 சீசன்ல ஒருத்தனா மாறிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அவ்வளோ வல்லமை உள்ளது. அவர் உங்களை பார்த்தா போதும், ஒரு வார்த்தை பார்த்தா போதும், ஒரு பார்வை பார்த்தா போதும், அத்தனை பிரச்சனைகளை ஒண்ணு இல்லாம போயிரும். அவர் உங்களை நன்மையா பார்க்கிறாரு. உங்க சத்துருக்களுக்கு பார்க்கும்போது அவருடைய முகம் வேறுபட்டு பார்க்கிறது. அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பிள்ளைங்களா பார்த்தார், ஆனா எகிப்தியரை எதிரியா பார்த்தார். அவங்களை அழிச்சு போட்டார், இவங்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய இருதயம். அல்லேலூயா. அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றும். நீங்க என்ன செய்ய வேண்டியெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும், உங்க நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். சகையு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, இயேசுவை நோக்கி பார்க்கணும். அன்னைக்கு பர்த்திமேயு ஆண்டவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், அவனை கூட்டிட்டு போக முடியாது. ஆனா அந்த இடத்துல இருந்து கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி கதறான். சீசர்கள்லாம் அதட்டுறாங்க, நீ அமைதியாருன்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கவே இல்லை.
இன்னைக்கு எப்படியாவது என் அப்பாவிட்ட நான் பேசிடணும், என் சத்தம் அவருடைய சமூகத்துக்கு பேரணும்னு சொல்லி கத்துறான். அன்னைக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க விடுதலை பெற்று வாழ ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையில சிந்தின ரத்தத்தை நோக்கி பாருங்க. சிலுவையில நம்ம வியாதியெல்லாம் அவர் சுமந்துட்டார், நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்துட்டார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்துட்டார், நமக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார், நமக்காக தரித்திரமானார். இன்னைக்கு அதனாலதான் நான் பிழைப்பேன்னு சொல்லி அவரை நோக்கி பாருங்க, அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல வாயை திறந்து அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா, குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குரல் கேட்கிற தேவன், அவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் நீதிமானை பார்க்கிறது, நோக்கி பாருங்க. அவங்க உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். என் வீட்டுல ஒரு ரட்சிப்பு இல்லைன்னு நினைச்சு கதறிட்டு இருக்கிறீங்க, நீங்க குடும்பமா அவரை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்க. குடும்பமா சிலுவை நோக்கி பாருங்க. குடும்பமா உட்கார்ந்து டிவி பார்த்தது போதும், குடும்பமா உட்கார்ந்து அவரை நோக்கி பாருங்க, சிலுவை நோக்கி பாருங்க. உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. உங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ரட்சிப்பு கடந்து வருவதாக. தரித்திரம் வெளியேறட்டும், பிசாசு வெளியேறட்டும், சர்ப்பங்கள் வெளியேறட்டும், சண்டைகள் வெளியேறட்டும், போராட்டங்கள் வெளியேறட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையினால் நிரப்புங்கப்பா, மகிழ்ச்சியினால் நிரப்புங்க, 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 நிரப்புங்க. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வலிகள் மாறட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் வந்தீங்கப்பா. இழந்து போன உறவுகள் சீர்படட்டும், இழந்து போன ஜெப பலிபீடம் மீண்டும் கட்டப்பட்டு எழும்பட்டும். இழந்த நகைகள் பணங்கள் எல்லாம் திரும்ப வரட்டும், இழந்த சொத்துகள் திரும்ப வரட்டும், இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள் உறவுகள் எல்லாம் திரும்ப வரட்டும், இழந்த ஐக்கியங்கள் திரும்ப வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரத்தை ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லா சுகர் வியாதிகள், எல்லா வியாதிகள், மரணத்துக்கு எதிரான எல்லா வியாதிகள் அழிந்து போட்டு ஜீவநதி பாயட்டும், ஜீவன் அழியாம இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரசன்னம் இருந்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you all.